உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி இந்த சோழர்கள் ஆட்சியை பற்றி தான் பேசலானுங்க. இந்த சோழர்கள் ஆண்ட அத்தனை நாட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவன் கோயில், பெருமாள் கோயில், வேறு எந்த கோயில் இருந்தாலும் சரி, இந்த அந்நிய படையெடுப்புலாம் இருக்கு இல்லையா, அந்த படையெடுப்பும்போது அந்நியர்கள் வந்து அந்த சிலையெல்லாம் இந்த முகத்தை மட்டும் தெரிச்சிருப்பாங்க. சில அரசர்கள் அவங்க ஆண்ட பகுதியிலலாம் பார்த்தேன். ஆனால் அந்த சோழர்கள் ஆண்ட பகுதியில் கிட்டத்தட்ட அப்படி இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீரங்கம் இதாக இருக்கட்டும், இன்னும் அதுமாரி இன்னும் சுற்றி அவங்க ஆண்ட கிட்டத்தட்ட அவங்க ஆண்ட நாட்டு இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அத்தனை இடங்களிலும் அந்த சிலைகளை சிதைக்க விட மாட்டாங்க. இல்லாட்டி மிச்ச இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்லாம் பார்த்தா அந்த பெங்களூர் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய சிதைச்சிருக்காங்க சிலைகளை. முகத்தை மட்டும் அப்படியே நோண்டி விட்டு போயிடுவாங்க. புத்தர் சிலையாக இருந்தாலும் சரி, அது வேறு எந்த சுவாமி சிலைகள், அம்மன் சிலை, எந்த சிலையாக இருந்தாலும் சரி அதுமாரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சோழர்கள் ஆண்ட அந்த காலத்தில் அவங்க சோழர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட தஞ்சாவூர் அந்த சரபோஜி மன்னர் வரைக்கும் அதுமாரி விடலை. ஏன்னா அந்த கோயிலுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே படைகளை நிப்பாட்டி காப்பாற்றினாங்க. அவங்களாம் இன்றைக்கெலாம் நம்ம நன்றி சொல்லணுங்க. இல்லாட்டி இந்த கலை பொக்கிஷங்கள்லாம் எப்பயோ அழிஞ்சு போயிருக்கும். நிறைய இதில் சில கோயில்களெல்லாம் சிதைச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லலை. ஆனால் இருந்தால் கூட இந்த சிலையை மட்டும் சிதைக்கிறதுக்கு விடவே இல்லைங்க. நன்றி, வணக்கம்.